Very happy evening, friends. போன கிளாஸ்ல நம்ம போயமான கரேஜ் பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தைரியமான துணிச்சலும் உள்ள இருக்கணுங்கிறது தான் இந்த போயம்ல சொல்லியிருந்திருப்பாங்க. Who's the poet of this poem? யாராவது சொல்ல முடியுமா? யார் எழுதியிருக்காங்க இந்த போயம? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்ங்கிறவர் தான் எழுதியிருக்காங்க. இந்த போயத்தினுடைய சம்மரியும் அப்புறம் இந்த போயட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட ஆரம்பிப்போம். ஸோ there was a person who was interested in swimming. இந்த நபருக்கு வந்து நீஞ்சதுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி இந்த மீன்கள், இந்த திமிங்கலம், இந்த சுறா போல விலங்குகள் இருக்கும் இல்லையா கடல்ல, இதை பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்றதுக்காக அவர் கடல்ல குதிக்கிற நிறைய மீன்கள், அதனுடைய ரகங்கள், அதனுடைய வாழ்வாதாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுல இருந்து என்ன கதை தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன ஒரு மாரல் ஸ்டோரி தெரிஞ்சுக்க முடியுங்கிறத பார்க்கலாம். இவர் என்ன பண்றாரு, ஒரு தடவை இந்த கடல்ல குதிக்கும் பொழுது பெரிய ஒரு சுறா, he sees a very big shark in this ocean. கடல்ல வந்து ஒரு பெரிய சுறா மீனை வந்து பாக்குறாரு. இது பார்த்தோன்னே அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நிறைய இந்த குட்டி குட்டி மீன்களை வந்து எடுத்து தான் ஒரு ஒரு பெரிய டேங்க், அந்த டேங்குக்குள்ள இந்த சுறா மீனை போட்டிருக்க, அந்த டேங்குக்குள்ள இந்த மீதமுள்ள குட்டி குட்டி மீன்களையும் போட்டு வைக்கிறது. விடுமா இந்த சுறா மீன், சின்ன சின்ன மீன் பார்த்தோன்னே அது வந்து அதுக்கு வந்து ஒரே ஆனந்தம். இவ்வளோ மீன்கள் நமக்கு உணவா கிடைச்சிருக்கு, ஆஹா போதும் அப்படின்னு எல்லா மீன்களையும் அது சாப்பிட்டுறது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, இந்த ஃபிஷ் டேங்க்குள்ள, இந்த ஒரு பெரிய டேங்குக்குள்ள இந்த சுறா மீனை போட்டிருந்தாரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைபர் கிளாஸ் இதுக்கு இடையில ஒரு தடுப்பனா போட்டுறாரு. He inserts a very big fiber glass in this tank wherein he has put this shark. So what happens? The shark is not able to travel to the other side. இது பாருங்க, இந்த ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க், இந்த நடுவுல இருக்கக்கூடியது தான் இந்த ஃபைபர் கிளாஸ். இந்த ஃபைபர் கிளாஸை வந்து நடுவுல வந்து வச்சுட்டார். அதனால என்ன ஆகுது, இந்த இடத்தை தாண்டி அந்த ஷார்க்கால நகர முடியல. It is in one particular place itself. So what he does, the other side of the fiber glass, இந்த அந்த பக்கத்துல வந்து நடுப்புல இந்த ஃபைபர் கிளாஸ வச்சுட்டார். இந்த அடுத்த பக்கத்துல வந்து என்ன பண்றாருன்னா மறுபடியும் இந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் போட்டுறாராம். So here big shark is placed, whereas soon after this fiber glass is placed, he puts in lot of fish as he did before. முன்னாடி போலயே நிறைய மீன்களை வந்து இந்த இடத்துல போடுறது. ஸோ இந்த ஃபைபர் கிளாஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த சுறா வந்து, இந்த சுறா மீன் வந்து இந்த ஃபைபர் கிளாஸ்ல தான் வந்து மோதிக்க பாக்குறது. ஸோ இட்ஸ் நாட் ஏபிள் டு கேட்ச் தி ஸ்மால் ஃபிஷ் விச் இஸ் பீன் புட் இன்சைட் தி டேங்க் பிகாஸ் திஸ் ஃபைபர் கிளாஸ் இஸ் சம்வாட் ஹிண்டரிங் இட். அதை வந்து தடுக்கிறது, இந்த மீன்களை போய் பிடிக்க முடியல. முன்னாடி எப்படி முயற்சி செஞ்சு சாப்பிட்டதோ ரொம்ப சுலபமா இருந்தது, இந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஆனா இப்ப என்ன ஆயிருக்கு, அந்த டேங்க்குள்ள ஒரு பெரிய ஃபைபர் கிளாஸை வச்சுட்டேன். அதனால இந்த மீன்கள் எல்லாம் வந்து சாப்பிட முடியல. ஒரு தடவை முயற்சி செஞ்சது, ரெண்டு தடவை முயற்சி செஞ்சது, அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அது முயற்சி செய்யறதே நிப்பாட்டி எடுத்து. The fiber glass was inside the tank. Initially, this shark tried, but it wouldn't catch those fish. So soon after some days, what happens? It stopped trying it. முயற்சி செய்யறதே நிப்பாட்டுறது. எப்படி இருந்தாலும் நம்மளால அந்த பக்கத்து கிளாஸ் வந்து தாண்டி போக முடியாது, இவ்வளவு பெரிய கிளாஸ் ஃபைபர் கிளாஸை வந்து நடுவில் வச்சுட்டாங்க. அதனால அது முயற்சி செய்யறதையும் நிப்பாட்டி எடுத்துரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு இவரு, இந்த ஃபைபர் கிளாஸ் வச்சிருந்தாரு இல்லையா, அந்த ஃபைபர் கிளாஸையே எடுத்துடுறான். He didn't get to know. கிளாஸ் எடுத்துட்டாங்கன்னே இதுக்கு புரியல இந்த சுறா மீனுக்கு. கிளாஸ் இருக்குங்கிறத நினைச்சுட்டே it didn't go to the other side of the tank. அது அதே இடத்துல இருந்து it didn't into the other side of the tank where it could find the other fish very easily. So what happens? It stopped going to the other side. He thought that there is a fiber glass is in between. நடுவுல தான் அந்த ஃபைபர் கிளாஸ் ஆனதே இருக்கு.
நம்மளால போக முடியாதுங்கிற எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துடும் மனசுக்குள்ள. அதனாலேயே அது போகவே இல்லை. அதே போலதான் இதுல என்ன நம்ம கத்துக்க முடியும்? ஃபைபர் கிளாஸ் இருந்தது, அதனால மீன் பிடிக்க முடியல, அவ்வளவுதானே. இதுல என்ன கத்துக்க முடியும்? ஸோ the shark always continues to see a false barrier in the tank. ஒரு தப்பான ஒரு தடுப்பான் வந்து நடுப்புல இருக்குங்கிறதா அது நினைச்சிருக்கு. அதனாலதான் தன்னுடைய முயற்சிகளை வந்து போடுறத அதை நிப்பாட்டிடுது, இல்லையா? Soon after the person he removed the fiberglass from the tank, he thought, even now the fiberglass is placed in between the tank and I'm unable to go. So the story is an example for keep trying always, keep trying always, and never give up despite multiple failures. ஸோ இது எப்படி இந்த கதையில இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? ஃபைபர் கிளாஸ்ங்கிறது போட்டிருந்தாங்க, அதனாலதான் எல்லாருமே மீன் பிடிக்க முடியல. கிளாஸ் எடுத்தாலுமே நம்மளால போக முடியாது, நம்மளால மீனை பிடிக்க முடியாதுங்கிற அந்த எண்ணம் அதுக்குள்ள ஸ்திரமா வந்துடுது. அதனாலேயே என்னமோ அது போகவே இல்லை. நம்மளையும் நிறைய பேர் அதே மாதிரிதான். ஒரு தடவை ஒரு விஷயம் செய்வோம், முயற்சி செய்வோம், இது நடக்காது. ரெண்டாவது தடவையும் இல்ல இல்ல இந்த தடவை நான் எப்படியாவது முடிச்சிடணும், எப்படியாவது அந்த டாஸ்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு மறுபடியும் முயற்சி செய்வோம். ஆனா மாட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? சரி விட, அது எப்படியுமே நமக்கு வராது, நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலும் நமக்கு அது கிடைக்க போறது இல்லை, நமக்கு அது வரப்போறது இல்லை, நான் ஏன் முயற்சி செஞ்சு என் நேரத்தை வீணாக்கணும், அப்படியே நம்ம அதை விட்டுருவோம். So one thing that we had aimed for, we lose it. We don't put in efforts as time goes on. நாட்கள் கடந்து போக போக நம்ம இந்த முயற்சி போடுறதையும் வந்து நிறுத்திடுறோம், நிப்பாட்டிடுறோம். ஆனா ஒரு முயற்சி வேற விதமா நம்ம அதுக்கு வந்து எஃபர்ட் போட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா நம்மளால அதை அடைஞ்சிருக்க முடியும். ஆனா நமக்கு நாமளே அது நம்ம முடியாது, பண்ண மாட்டோம், இது நமக்கு நடக்காதுங்கிறத இவ்வளவே செட் பண்ணிடுறோம் நம்ம மைண்ட்ல. அதனாலயும் என்னமோ நமக்கு சில நேரங்கள்ல கிடைக்கிறது இல்லை. ஸோ ரிமூவ் திஸ் பேரியர் ஃப்ரம் யுவர் மைண்ட். இந்த ஃபைபர் கிளாஸ் எப்படி ஒரு பெரிய பேரியரா இருந்ததோ இந்த மீன் தொட்டில இந்த சுறாக்கு, அதே போலதான் நமக்கு இது நடக்காது, கிடைக்காது, என்னால முடியாது, இந்த பேரியரை வந்து உங்க மனசுல இருந்து அதை எடுத்துட்டீங்கன்னா கட்டாயமா எல்லா விஷயமும் உங்களால சாதிக்க முடியும். ஸோ கீப் ட்ரைங் ஆல்வேஸ் அண்ட் நெவர் கிவ் அப். ஒருபோதும் மனசு தளர விட்டுறாதீங்க. டிஸ்பைட் ஆஃப் மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ், எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் சரி, அது நம்ம ஒருபோதும் நம்ம அதை விடக்கூடாது. இந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் நம்ம முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஸோ the story is similar to the story of rope which is tied to the elephant. ஆரம்பத்துல வந்து அது என்ன சொல்லி வளர்க்குறாங்க? அதனால இந்த இடத்த விட்டு நகர முடியாது, ஒரு சின்ன கயிறை வச்சுதான் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய யானையா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அது என்ன ஆகுது? ஒரு சங்கிலியை கட்டிடுறாங்க. அதோடைய வளர்ச்சிக்கும் அந்த இத்தினோண்டு சங்கிலிக்கும் அது ஒண்ணுமே இல்லை. ஆனா என்னால நகர முடியாதுங்கிற மைண்ட் செட்லயே தான் அந்த யானையும் இருக்கு. பட் this chain is nothing in front of this big elephant. Same way, for us, many tasks that we have been put up with, it is easy, but we are of the mindset that it is impossible for us to do. We are not able to do it. Let me give up. நான் விட்டுடுறேன், பரவாயில்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் வளர்த்துக்கிறதுனால we are unable to complete the task that we have aimed for. Please don't lose hope. Keep trying despite multiple failures or whatever may be the reason, challenges that you have been put up with. Please never give up. Keep trying always. Okay. With that good note, we'll start today's session. ஸோ இந்த போயம்ல நம்ம என்ன பார்த்துருந்துருக்கோம்? கரேஜுங்கிறது ஒரு துணிச்சலான ஒரு செயல். இட் இஸ் நாட் அ டேரிங் ஆக்ட். இட்ஸ் நாட் அ லைட்னிங். இட்ஸ் நாட் பார்ன் அவுட் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ். மனசு தளர விட்டோம், இது அது இல்லாதனால்தான் எனக்கு இந்த கரேஜுங்கிறது இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ ஹோப் தட் ஷைன்ஸ் அன்ஸ்டெடிலி. இட்ஸ் நாட் அ சடன் புல் ஆஃப் அ ஸ்லிப்பிங் ரோப். எப்படி நம்ம வந்து ஒரு கயிறை இழுத்து திடீர்னு நமக்கு நமக்கு அந்த பக்கம் உள்ள பலம் நமக்கு கிடைக்குதோ அது போல இது கிடையாது. இட்ஸ் நாட் அ சடன் புல் ஆஃப் அ ஸ்லிப்பிங் ரோப். இட்ஸ் திங் தட் ஆல்வேஸ், இட்ஸ் எவர் லாஸ்டிங். எப்போதுமே நிரந்தரமானதுதான். இட்ஸ் லாங் லாஸ்டிங் ஆர் யூ கேன் டெல் இட் அஸ் எவர் லாஸ்டிங். இட் கிரியேட்ஸ் அன் இம்ப்ரெஷன் இன் ourselves, and it is to complete some purpose or a plan. It serves some purpose or plan. Right? This is the meaning
that we get to know from the first 8 lines. That is from the first stanza of this poem. The next stanza, the poet tries to say, courage is not the thing that is the last hope in one's life and can be can never be used only in tough times. கடினமான காலங்கள்ல தான் நம்ம இந்த துணிச்சலா நம்ம நடந்துப்போம். புத்திசாலித்தனமா துணிச்சலுடன் நம்ம நடந்து போனா கிடையாது. அது எப்போதுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். If you are not having courage at the point of time when you are speaking, we'll never have it for ever. எப்போதுமே நமக்கு அது இருக்காது. எப்போதுமே நமக்குள்ள ஒரு விஷயம்தான் இந்த துணிச்சல், இந்த தைரியங்கிறது. நமக்குள்ள அது நம்ம இல்லை அப்படின்னா என்னைக்குமே அது நமக்கு இருக்காது. So the person, whether he calls or not, definitely courage will hold that person. So have courage to face failures. எப்போதுமே அந்த துணிச்சல், அந்த தைரியம் வந்து இருக்கணும். எத்தனை ஒரு தோல்விகள் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான சவால்கள் நம்ம சந்திச்சாலும் சரி, இந்த கரேஜுங்கிறது நம்மள அடுத்த கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகும். Will definitely give us the courage to face the challenges or the failures that we overcome in our life. It's not a flashlight just compared to a bright light that goes away from one side. It is a slow, steady, and a quality which is firmly established. எப்போதுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். So I would have drew a picture of a tortoise. The slow and steady wins the race. இந்த கதையை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். So it is a thing which is slow, steady, and a firmly established one. Cannot change forever. எப்போதுமே அது மாறக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நிரந்தரமாவே அது மாறாது. எப்போதுமே அது நமக்குள்ள இருக்கணும். நமக்கு அது தேவைப்படுறதோ இல்லையோ, தேவைப்படாட்டிலுமே சரி, we need to have this courage. So it is part of a man. மனிதனுடைய ஒரு அங்கமாவே இருக்கு. When he is happy and has work to do, he always carries a smile on his face. When he has this courage within himself. So this is the meaning that we get to know in the third stanza. அதுதான் 17 to 24 கொடுத்திருப்பேன். Last stanza, the poet says, it's not the thing which is displayed during victory and defeat. நம்ம வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, அப்ப அது வந்து வெளிக்காட்டப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. It is not planned for a show. வெளிப்படுத்துறதுக்காக எனக்கு துணிச்சல் இருக்கு, நான் தைரியசாலி, இதை வந்து நான் மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக இது எனக்குள்ள இருக்கு அப்படின்னா கிடையாது. இன்கல்கேட்டட் ஒர்க், அது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம்தான். அது வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, அப்பதான் அது வந்து வெளிப்படுத்த முடியுதா, வெளிக்காமிக்கப்படுறதா அப்படின்னா இது கிடையாது. It is always a faith of a strong man. ஒரு பலமான மனிதருக்கு வந்து அது எப்போதுமே ஒரு பெரும் நம்பிக்கையாவே அது இருக்கு. It's a breath of life. வச்சு காட்டுறாவும் இந்த கரேஜ்ங்கிறது இருக்கு. ஸோ பார்ட் ஆஃப் hours, days, years, எத்தனை நாளானாலும் சரி, வாரங்கள் கடந்து போனாலும் சரி, வருஷங்கள் கடந்து போனாலும் சரி, இந்த கரேஜ்ங்கிறது எப்போதுமே ஒரு நிரந்தரமான விஷயம்தான். Even when a person smiles or he is in tears, it is always traveling along with this person. இந்த மனிதரோடையே தான் இது கூட பயணிச்சுட்டே இருக்கு. A very good poem, which is important for all of us. Courage, beautifully explained by the poet. இப்போ அதை நம்ம இதோடைய சமரியும் பார்த்துட்டோம். அடுத்தபடியா புத்தகத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை பார்க்கலாம். Before that, last session we were discussing the glossary words. அதாவது கடினமான வார்த்தைகள், அதனுடைய அர்த்தங்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? One moment.
Quickly go through the glossary words pertaining to this poem. ஒரு வார்த்தைக்கான அர்த்தம், அந்த வார்த்தையோட அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிளான சென்டென்ஸையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ தட் இட் வில் பி கோரிலேட்டிவ். அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு பொருத்தமான ஒரு உதாரணம் வாக்கியமாகவும் அதை பார்க்கிறோம். டேரிங், போல்ட், ரொம்ப துணிச்சலான. The daring boy climbed up to the top of the tree. அந்த துணிச்சலான பையன் மரத்தினுடைய உச்சியை போய் அடைந்தான். அதாவது he climbed to the top of the tree. The daring boy climbed to the top of the tree. We could discuss only meanings of few words. For the remaining words, I couldn't because we were short of time. So thought of discussing it once again. Then we'll move on to the questions. Okay. But all someone had missed last session would be helpful for them. Dazzling, extremely bright. Dazzling means extremely bright. இங்க பாத்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி அப்படியே ரொம்ப பிரகாசமா பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? Dazzling, it means extremely bright. She wore a dazzling diamond necklace to the party. அந்த பார்ட்டிக்கு வந்து அவ வந்து பளபளன்னு ஜொலிக்கக்கூடிய அந்த வைர நெக்லஸ வந்து அவ அணிஞ்சுட்டு போனா. She wore a dazzling diamond necklace to the party. Extremely bright. Next word, designed, planned. Designed is planned. Planned. Sorry, letter N is missing over here. Designed, planned. திட்டமிடுறது. The city designed a new park to provide green space for the residents. இந்த நகரமானது ஒரு புதிய பார்க்கை வந்து உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டுதான். So that it could give green space for the residents. ஏன்னா இப்ப பார்த்தோம்னா எல்லா இடங்களையும் உயரமான கட்டிடங்களாவே தான் இருக்கு, மரங்களே ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த நகரம் வந்து திட்டமிட்டது, ஒரு டிசைன் பண்ணிதான் ஒரு அழகான ஒரு பூங்காவை வந்து நம்ம உருவாக்கணும். ஏன்னா அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு எல்லாம் பசுமை நிறைஞ்சதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக the city designed a new park to provide green space for the residents. The next word, despair, hopelessness, நம்பிக்கையின்மை, hopelessness. The family was in despair when they lost their home in the flood. அந்த குடும்பத்துக்கே வந்து நம்பிக்கை இழந்ததா இருந்தாங்களாம். ஏன்? தன்னுடைய வீடு வந்து இந்த ஃப்ளட்ல வந்து அவங்க இழந்துட்டாங்க. இந்த வெள்ளத்துல வந்து வீடை இழந்ததுனால என்ன ஒரு சிறு நம்பிக்கை கூட இல்லாம இருப்பாங்க. ஏன்னா வீடே இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ they were in hopelessness, நம்பிக்கையின்மை. எப்போதுமே ஒரு புது வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதோடைய அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறது போராது. அதை வந்து நம்மளுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல நம்ம பேசுறதுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா அது வந்து நமக்கு மனசுல நிற்கும். நம்ம பேச ஆரம்பிச்சாதான் நம்மளுடைய நண்பர்களும் அதை உபயோகிப்பாங்க. அது என்னன்னாவது உங்களை கேட்பாங்க, இதுக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு நீங்க தெரிவிப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன சென்டென்ஸ் வந்து உபயோகிக்கிறீங்களோ அதை ரிலேட் பண்ணி அவங்க அதை புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. So that is the reason I would have given a simple sentence for a word. Okay. Flashes, shines. Flashes, shines. The fireworks flashes across the night sky, filling it with color. Firework flashes across the night sky, filling it with color. Flickered, shone unsteadily. மினுக்கு மினுக்குங்கிறது இந்த லைட் வந்து மொத்தமா ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்து மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியும் இல்லையா? So here you can see a picture as well wherein the bulb is flickering. It's shown unsteadily.
The old light bulb flickered before finally burning out. மொத்தமா எரிஞ்சு போறதுக்கு முன்னாடி அப்போ மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சிருந்துதான். Old light bulb flickered before finally burning out. Ingrained, firmly established, hard to change. மாறதுக்கு ரொம்ப கடினம். It is firmly established. ஸ்திரமா அமைக்கப்பட்டது, மாறுவதற்கு சற்று கடினமானது. The habit of exercising daily was ingrained in his routine. The habit of exercising daily was ingrained in his routine. Instantaneous, happening or done immediately. ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு நடக்கிறது, இந்த நொடியில உடனடியாக நடக்கிறது. Instant coffee. The coffee machine made an instantaneous hot cup of coffee. The coffee machine made an instantaneous cup of coffee. Strain, சிரமம், force. The loud music put a strain on my ears. இங்கே ஓரளவு சத்தம் தான் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். திடீர்னு ரொம்ப சத்தமா இருக்குன்னா நம்மளால அதை தாங்கிக்க முடியாது இல்லையா? The loud music put a strain on my ears. Strive, முயற்சி செய்யுது. Make a great effort, முயல்வது. She strives to be the best student in her class. அவளுடைய கிளாஸ்லயே அவ தான் சிறப்பான ஒரு மாணவியா இருக்கணும்னு அவ ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டா, முயற்சி செஞ்சா. She strives to be the best student in the class. Trait, ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழை பார்த்தோம்னா. What sentence can we say to this word? He has a trait of always being on time for the meetings. மீட்டிங்னு வந்துட்டா நேரத்தோட வருதுங்கிறதா அவனுடைய ஒரு பண்பாவே இருக்கு. He has a trait of always being on time for meetings. He has a trait of always being late for meetings அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே தாமதமா வரவங்க அது ஒரு வழக்கமாவே வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? He has a trait of always being late or always being on time for meetings. Tug, a sudden pull. சட்டென்று இழுக்கக்கூடியது. Sudden pull. The wind gave a tug on the kite, lifting it into high in the air. Lifting it in high into the air. அந்த காற்றினுடைய அந்த காற்றால அந்த பட்டம்க்கு ஒரு திடீர்னு ஒரு ஒரு அழுத்தம். It got a push so that it could lift high into the air. வானத்துல இன்னும் உயரத்துக்கு பறக்கிறதுக்கு இந்த காற்று ஒரு டக்கா இருந்தது. It was a tug. It's a sudden pull. Unwavering, அசையாத. It's a steady. எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசு மாறாம சஞ்சலம் இல்லாம இருக்கிறது. Her support for her family was unwavering, no matter what challenges they face. என்ன விதமான சவால்கள் அந்த குடும்பம் எதிர்கொண்டாலும் சரி, அவ அந்த குடும்பத்துக்கு கொடுத்த சப்போர்ட் அது it was unwavering. It was always steady. எப்படிப்பட்ட சவால்களா இருந்தாலும் சரி, எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியாவே இருந்தா. Steady. Support for her family was unwavering, no matter what challenges they faced. We'll move on to the question and answers. A பிரிவுல 6 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில பார்க்கலாம். End of the session, we are having multiple choice questions pertaining to the poem. Okay. So first, we'll look into the question and answers. Answer the following questions. A பிரிவுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில பார்க்கலாம். Can courage be developed suddenly? திடீர்னு இந்த கரேஜ்ங்கிறத நம்மளால உருவாக்க முடியுமா? ஏன்?
No, courage cannot be developed suddenly because it is something deep rooted in the soul of a man. It is something which is deep rooted in the soul of a man. ஒரு ஆழமான ஒரு விஷயம் அது மனிதனுடைய மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருக்காரு. அது திடீர்னுலாம் உருவாக்க முடியாது. It cannot be developed suddenly. This is the answer for the question. முதலாவது கேள்விக்கான பதில் இதுதான். When should we have courage? எப்போ நமக்கு இந்த துணிச்சல் இந்த தைரியங்கிறது நமக்கு வேணும்? When should we have it? All those who make great efforts towards a goal should have courage. நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க இந்த லட்சியத்தை அடையறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கரேஜ்ங்கிறது அவசியமானதா இருக்கு. They should have the courage. They should have this courage. All those who make great efforts towards a goal should have courage. Question. Give an example for dazzling light. Give an example for dazzling light. The மின்மினி பூச்சி firefly is an example for dazzling light. இந்த இடத்துல ஒரு விளக்குனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமோ அது போலயே தானே இருக்கும். Firefly is an example for dazzling light. So, இப்போ ஒரு படத்தையுமே கொடுத்திருப்பேன் so that you can relate to it. மின்மினி பூச்சியை தான் நம்ம firefly அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. Can a courageous man be defeated? Why? Can a courageous man be defeated? No, a courageous man cannot be defeated. This is so because a brave man can never be freed of it. Courageous man cannot be defeated. This is because a brave man cannot be freed of it. What is the breath of life? இது ஒரு மனிதனுடைய மூச்சா இருக்கு. Breath of life. It's the courage. Courage is the breath of life. Courage is the breath of life. மனிதர் வாழ்க்கைக்கே மூச்சு காற்றா இருக்கக்கூடியது இந்த தைரியமும் இந்த துணிச்சலும் தான். It is the breath of life. What are the characteristics of a courageous man? என்ன குணாதிசயங்கள்லாம் பார்க்க முடியும் ஒரு courageous man-ட்ட? Patience, பொறுமை, அப்புறம் பலம். Patience and strength are the characteristics of a courageous man. Patience and strength are the characteristics of a courageous man. பொறுமையும் தெம்பும் தான் இந்த தைரியமான மனிதர்களுடைய குணாதிசயங்கள். Characteristics of a courageous man. சில நேரங்கள்ல நம்ம இதை இழந்துரும் இல்லையா? Courageous person. Courage can be developed suddenly. No, it is not possible because it is the one which is deep rooted in the soul of a man. When should we have courage?
When we are putting efforts towards a goal, we should have courage. Example for dazzling light, it's the firefly rather than the mini Poochie. Can a courageous man be defeated? He cannot be defeated because a brave man can never be freed of it. What is the breath of life? Courage is the breath of life. Characteristics of a courageous man. Patience and strength are the characteristics of a courageous man. Okay. Next, let's look into the answers for subsection B. ஒரு ஒரு லைன் எடுத்திருப்பாங்க போயத்துல இருந்து அந்த லைன் சம்பந்தமா இரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஓகே. It isn't an instantaneous thing, born of despair of a sudden spring. Born of a born of despair of a sudden spring. What does it refer to? What does born of despair means? இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Two questions are asked. It refers to courage. அது வந்து எதை குறிக்கிறதுனா தைரியம், துணிச்சல தான். பி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் born of despair. It means born of hopelessness. Born of despair means born of hopelessness. Next, it's a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. What is an ingrained trait? Ingrained trait அப்படின்னா என்ன? Why does a courageous man need patience? ஏன் இந்த தைரியமான மனிதருக்கு வந்து பொறுமைங்கிறது அவசியமா இருக்கு? Why does he need patience? Courage is an ingrained trait. Courageங்கிறது தான் ingrained trait. அதாவது it is a firmly established one and it is hard to change. மாறதுக்கு வந்து அது கடினமானது. It is firmly established. அதுதான் ingrainedக்கான அர்த்தம். Courage is an ingrained trait. A courageous man needs patience because courage is a slow, steady and a firm quality. ஒரு பொறுமையானது, ஒரு எப்போதுமே நம்ம கூடயே இருக்கக்கூடிய விஷயம். It doesn't change according to the circumstances. சூழ்நிலைக்கு ஏத்தா போல அது மாறாது. These are the answers for the two questions that is asked in second question. So, என்ன ரெண்டு கேள்வி? What is an ingrained trait? எது வந்து ingrained traitன்னு சொல்லப்படுது? எதுக்கு வந்து இந்த தைரியமான மனிதருக்கு வந்து பொறுமைங்கிறது அவசியமானதா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Next, the third question. It's part of his hours, his days, and his years, back of his smiles and behind his tears. What does tears mean? What does tears mean? Here, tears means sorrow. சோகத்தை தான் இங்க tears அழுகைன்னு இங்க சொல்லப்படுறது. சோகத்தை தான் அது குறிக்கிறது. What does tears mean? It means sorrow. So, three questions in B subdivision. Few lines from the poem has been taken
And pertaining to those lines, one or two questions is asked. முக்கியமா இந்த போயம்ல லிட்ரரி அப்ரிசியேஷன் பார்த்தோம்னா ரைம் ஸ்கீம் பத்தி சொல்லியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம டேர்ம் 1 டேர்ம் 2 போர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய போயம்லயே நம்ம பார்த்திருப்போம். ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்தடுத்த லைன்லயே இருக்கு அப்படின்னா அதை ஏன்னே நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஏங்கிற அல்பபெட்டை அசைன் பண்ணுவோம். அப்புறம் மூணாவது நாலாவது லைன்ல இருக்கக்கூடிய கடைசி வார்த்தைகள் ஒரே சத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருந்ததுன்னா ஆல்பபெட் பியை நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ for the four lines, the rhyme scheme would be AABB. Right? So அததான் வந்து rhyme schemeனு சொல்லுவோம். So if at all we want to look into it, it isn't a creature of flickered hope or the final tug at a slipping rope, but it's something deep in the soul of a man that is working always to serve some plan. இந்த லைனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல ஹோப் ரோப் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால நம்ம என்ன பண்றோம், ஏங்கிற ஆல்பபெட்டை அசைன் பண்றோம். இட்ஸ் சம்திங் டீப் இன் தி சோல் ஆஃப் அ மேன் தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். இந்த வார்த்தைகள் மேன் பிளான் இது ரெண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. இட் இஸ் டிஃபரிங் ஃப்ரம் தி சவுண்ட் தட் இஸ் given in first two lines. So we are assigning this alphabet B to it. So that is the reason the rhyme scheme of the given lines is AABB. Like this we say. அதனால தான் இப்படி சொல்றோம். So in literary appreciation, we are not having much. We are having only about rhyme scheme, which we already know about it. Okay. Now we'll move on to multiple choice questions. Courage is not dash act of a person, daring act, dazzling act, or none of the options given above. Courage is not dash act of a person. Second question. The one who wants to make great effort in life should have courage. Is it true or false? Born of despair. Born of despair means happiness, hopelessness, gentleness. Courage is reflected in dash and dash. It's reflected in strength and weakness, victory and defeat, success and failures. இந்த poem சம்பந்தமா எந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? Courage is reflected in strength and weakness, victory and defeat, success and failures.
Fifth question, born of despair with a sudden spring. Alliterated words are இருக்கக்கூடிய alliterated wordsனா என்ன? நமக்கு ஏற்கனவே alliteration பத்தி தெரியும். Having same consonant sounds. Born, despair, sudden, spring. அதே எழுத்துக்களா இருக்கணும். அதே கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். ஸோ இதுதான் alliteration. நம்ம நிறைய ப்ரீவியஸ் போம்ஸ்ல வந்து பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ ஆல் தி above options are right, or is it only A or B? Okay. Meaning of flickered. ஃபிளிக்கர்ட்னா என்ன? நான் இப்போ இந்த படத்தை கூட காமிச்சிருப்பேன் glossary பகுதியா பார்க்கும்பொழுது. So if at all you remember it, you'll be able to answer this question easily. Shown unsteadily, shown brightly, shown steadily. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூசிங்கா கொடுத்திருப்பேன். Don't get confused. Seventh question. The poem Courage is written by, who has written this poem? Courage. Edgar Albert Guest. Eighth one. Which of the following sentences are true? Courageous man cannot be defeated. Courageous man can be developed. Courage can be developed suddenly. Courage is a bright light that goes away from sight. Which of the following sentences are true? Okay. Ninth one. Meaning of dazzling. Extremely dull, extremely bright, extremely light. Last question. Synonym of ingrained. Inherent, deep-rooted, or we can say both A and B. The synonyms for the word ingrained. Okay. In today's session, we have quickly recapped the meaning of the poem, Courage. Also discussed glossary words from this poem, and textbook questions and answers were also discussed. Right? I'll end the session over here. We will again meet in the next class. Another story, supplementary reading. Thank you, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.